வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா, புதன்கிழமை பிறந்தவரா, மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா, 5 அல்லது 14 அல்லது 23 நீங்கள் பிறந்த தேதியா, இது எல்லாமே புதன் அம்சம். எனவே கோயிலில் வீட்டில் நெய் தீபத்தை போடுங்க அல்லது நெய் தீபம் எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. மாணவமணிகளுடைய பெற்றோர்களே, சூரியனுக்கும் புதனுக்கும் இன்று நவகிரக சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும் உங்கள் குழந்தைகளோட படிப்பில். எப்படி இருக்க போகிறது புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பகை, சண்டை, சச்சரவு, தேவையற்ற சண்டை, சச்சரவு, பகை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் உஷா தேவியை போற்றி, ஓம் சாயா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது நல்லது. அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? தாராள மனப்பான்மை, மனோதிடம். மலை அசையும், ஆனால் உங்கள் மனசு அசையாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும். எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, தடங்கள், ஏமாற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை. அதுல பலவிதமான தடைகள். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, இன்று 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை, தேவையற்ற உழைப்பு. அதாவது உங்களோட நேரம் வீணாகும். ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மறந்துடாதீங்க. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு, கவனம். ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா, கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலக்கிறீங்க. சந்தோஷம். பிரமாதமான நாள். தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். அசட்டு தைரியம், வேகம், ரொம்ப வேகம், ரொம்ப தில்லு, ரொம்பவே விடாமுயற்சி. தோத்துட்டா சோர்ந்து போக மாட்டீங்க. இதெல்லாம் ஜெயிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், எங்கே வளையணும், எங்கே நிமிந்து பேசணும், எங்கே அடக்கி வாசிக்கணும், எங்கே அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நிதானம், பொறுமை, எல்லாரையும் மதித்து பேசுவீங்க. யார் எப்போ வேணால் பெரிய ஆள் ஆகிடலாம். இன்னைக்கு சிறுசாக இருக்கிறதுனால, சின்ன ஆளாக இருக்கிறதுனால அவங்கள அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருள் வாங்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம். நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், இது ஜெயிக்கும். வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இருக்காது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, கருப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரிய சிறப்பாக நடக்கும். ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். முன்கோபம் கிடையாது. சாந்தமாக இருக்கீங்க. தாராள மனப்பான்மை இருக்கு. புத்தி கூர்மை இருக்கு. நல்ல நாள். இதெல்லாம் உங்களுடைய பலம். புத்தி கூர்மை, தாராள மனப்பான்மை, மற்றவங்க பண்ண துரோகத்தை சீக்கிரம் மறந்துடுறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். கலக்குறீங்க. பிடிவாதம், விடாமுயற்சி, நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை. நீங்க வேகத்தோட விவேகம், இதுதான் நீங்க. நல்ல நாளா இருக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரிய சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். கலக்குறீங்க. உங்களுடைய பிடிவாதமும், தைரியமும், விடாமுயற்சியும் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்கறீங்க. சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், புத்தி கூர்மை, இது ஜெயிக்கும். எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க. இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நேரம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. கணவன் மனைவி இருவரோட ராசியுமே மகரமா இருந்தாலோ, மகரம் கடகமா இருந்தாலோ, மகரம் சிம்மமா இருந்தாலோ ஜோதிட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமா இருந்தாலோ, கும்பம் கடகமா இருந்தாலோ, கும்பம் சிம்மமா இருந்தாலோ ஜோதிட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மகரம் கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுற நல்லது. போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.